மிங் செங்குவா காலத்துல கிழக்கு பகுதி பட அமைஞ்சது. தனியாரா இயங்கிக்கிட்டு இருந்த எல்லா கம்பெனிகள்ல இருந்தும் ஆட்களை அவங்க சேர்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நாட்டில் அவங்க கிட்ட இல்லாத அதிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஜென்ஆன் நகரத்துல மட்டும் கிடையாது, ஷான்சி நகரத்திலையும் அவங்க அதிகாரம் கையோங்கி தான் இருந்துச்சு. ஆனா அப்பதான் ஹூவோட ஆளுங்க வந்தாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக தான் அவங்கள வர வச்சாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி திரும்ப நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நம்ம சகோதரர்கள். இது வரைக்கும் நான் உன்னை என் தம்பி மாதிரி தான் பார்த்திருக்கேன். நானும் அப்படிதான் பார்த்தேன். என்னை பொறுத்தவரை நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி தான். உனக்கு நேரம் இருக்கும்போது வா, நாம இப்படி பேசலாம். சரிங்க, நான் வரேன். அப்புறம் என்ன, இந்தாப்பா குடி, சந்தோஷமா இரு. இன்னைக்கு நாம இதோட முடிச்சுக்கலாம், சரியா? இத்தனை வருஷமா நம்மளோட ராணுவ படம் இருக்கு, அவங்க எல்லாம் உங்ககிட்ட தான் இருந்தாங்க. என்ன பண்ண போற? நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாம் தயாரா தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் சரி பார்த்து தயாரா தான் வச்சிருக்கேன். நீங்களும் பாருங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கடமையை நான் செய்யணும்ல. சரி, இது மட்டும்தான் இருக்கா? வேற என்ன? அட என்னென்ன, தம்பியை நம்ப மாட்டீங்களா? இரு கண்ணா, போய்தாகணுமா? போய் வேலையை பார்த்தா தானே நினைச்சது நடக்கும். அதுக்கு போய் தான் ஆகணும். சரி, அப்ப சீக்கிரம் சந்திப்போம். கண்டிப்பாங்க அண்ணா. பார்த்து போயிட்டு வா. தலைவரே, அவனுக்கு அளவுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு. அவனை முடிச்சிருங்க. உத்தரவு. எல்லாம் சீக்கிரம் எடுத்து வை, நாம கிளம்பணும். ஏங்க? தலைவரை பார்த்தா சரியில்லைன்னு தோணுது. என்கிட்ட இருக்க பணம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், நாம கிளம்பி ஆகணும். நான் இங்க வந்ததே பெரிய விஷயம். இனிமேல் நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. சீக்கிரம். ஹே கண்ணா, எழுந்திரி. வாடா கண்ணா, இதை போட்டுக்கோ. திரும்புங்க. இந்தா. ஆமா பொம்மை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை நான் தான் பண்ணேன். இது எப்பயுமே உன் கூட இருக்க மாதிரி நீ தான் வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் தரக்கூடாது. இதை பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? இது இருந்ததுன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க பாரு கண்ணா, நான் சொல்றது மட்டும் கேளு. நம்ம உடனடியா இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். நம்ம போற வழியில ஒருவேளை நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த பொம்மை இருக்கு பாத்தியா, இதை கொண்டு போய் ஜென்ஹான் நகரத்துல உங்க அத்தை இருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? அவங்கள தெரியும்ல உனக்கு? பார்த்திருக்கேன். அப்பா சொன்னதை மறந்துடக்கூடாது. இப்ப நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நீ எப்பவுமே தைரியமாவும் குணமாவும் இருக்கணும், சரியா? நீ நல்லா வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் நேர்மையோட இருக்கணும், புரியுதா? சரி வா. கொஞ்சம்
பின்பக்கம் போலாம். சீக்கிரம் வா. பின்னாடி போ. போ. ஓடிருங்க. நீங்களும் வந்துருங்க. அம்மா கிட்ட வராதீங்க. அம்மா 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 எழுந்தன பாருங்க. அம்மா கடைசி ஒரு முறை உங்ககிட்ட கேட்கிறேன். நான் சொல்றதை கேட்டு என் கூட வந்தீங்கன்னா நீ நிம்மதியா வாழலாம். நாம இந்த ராணுவ படை அமைச்சதே மக்களை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு தான். ஆனா உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீக்கே அவங்களுடைய உயிருக்கு பேராபத்தா மாறிட்டேன்னு தெரியுமா? வேற என்ன பண்ண சொல்ற? அப்படின்னா என்னால வர முடியாது. சரி, வராத. இந்த உலகத்தை விட்டு போயிடு. அவனை கொல்லுங்க. ஏய், தேடுங்க. தலைவரே, எங்கேயும் இல்ல. தலைவரே, எதுவும் இல்ல. அப்பா தலைவரே, அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் எதுவும் இல்ல. டேய், மாமாவுக்கு ஒரு விஷயம் சொல்றியா? உன் அப்பா முக்கியமான விஷயத்தை எல்லாம் எங்க வச்சிருப்பான்னு சொல்லு. உன் அப்பா வச்சுக்க சொல்லி ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தானா?
பாரா, எங்க இந்த மாமாவுக்கு காட்டு. அப்படி போடு. அந்த பொடியின கொண்டு என் காலடியில போடுங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, வேகமா. ஏய் ஓடாத, நில்லு. தப்பிச்சு ஓடக்கூடாது, பிடிக்க விட. அதோ அந்த பக்கம் இருக்கா, சீக்கிரம் வாங்க. அவனை தப்பிக்க விட்டுறாதீங்க. வேகமா வாங்க. இதுக்குள்ளதான் போனா. போ போ, உள்ள போ. வேகமா சுத்தி போங்க, போய் பிடிங்க. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நாம சுறுசுறுப்பா வேலை பார்த்தாதான் நாம தெம்பா நிம்மதியா இருக்க முடியும். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நாம சுறுசுறுப்பா வேலை பார்த்தாதான் நாம தெம்பா நிம்மதியா இருக்க முடியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த மாதிரி பொருள் எங்க தேடினாலும் கிடைக்காது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்னங்க எடுத்துக்கோங்க. போதுமா? சரி சரி. வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா, வர நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். இங்கே இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வாங்கிட்டேன். நீங்க வாங்கிட்டு சீக்கிரம் நான் கிளம்புறேன். என்ன வேணும்? இது எவ்வளவு? சரி சரி, என்னப்பா மகம் பூரா கறி பூசி விசித்திரமா இருக்கா? சின்ன பையா, என்னாச்சு உனக்கு? யார் குழந்தை இவன் தெரியலையே. ரொம்ப அழுக்கா இருக்கான். சே. காலங்காத்தால வந்துடுறானுங்க. போ 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 போ, இடத்த காலி பண்ணு போ. போ போ, திரும்ப வராத. சோம்பேறி கழுத, காலங்கத்தால கொட்டாய் விடாதன்னு சொல்லிருக்கேன்ல. எரும மாடு, திரும்ப வாய் திறந்து வாயை உடைச்சிருவேன். யாரு இது? யாரு? அந்த பிச்சைக்கார பையனா தான் இருப்பான். கொஞ்சம் இருங்க, நான் போய் அனுப்பிட்டு வரேன். எங்கடா அவன்? ஏய், யாரா நீ? இந்த பையனை தூக்குங்க. டேய் வாடா, வான்றல. புடிச்சு இழுங்கடா. இழுங்கடா. வாங்கடா, இழுங்க. என்ன பண்றீங்க? வாடா. எழுந்துரு சொல்றேன்ல. எழுந்துரு. எழுங்க. டேய் எழுந்துரு. சொல்லல, வா. டேய் யாரா நீ? இருங்க. எழுந்துடா. முஷோபாய், ஷாவத்த. அப்பா எங்க? என்ன சொல்ற? அவங்களை கொன்னுட்டாங்களா? உங்க அப்பா என்ன வந்து பார்க்க சொன்னாரா? இந்தா, இதுக்கப்புறம் இந்த அத்தை கூடவே தங்கிடு, சரியா?
உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போடா. போடா. அழாதக்கா, எதுக்காக இப்படி அழறீங்க? நான் தான் இருக்கேன்ல. அந்த பொடியை வெறுப்பத்தினா சொல்லுங்க, அவனை துரத்தி விட்டுறேன். வாய் முடுறா தடியா. அவனை மட்டும் நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோங்க, உன்னை துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு தொங்க விட்டுருவேன். பாத்துக்க. குண்ட மாட்டிக்கலாம். ஓடுங்கடா. ஓடுங்க. பாவம் அந்த பையன், என் அண்ணன் மூட்டாங்கூட பையன் தான் அவன். நான் சின்ன வயசுல அவர் கூட தான் வளர்ந்தேன். இந்த போர்க்கலைகளை நான் அவரோட சேர்ந்துதான் கத்துக்கிட்டேன். என்னதான் நாங்க ஒரே குடும்பமா இல்லைன்னாலும் மனசால ஒரு குடும்பமா இருந்தோம். அவருடைய பையன் என்னுடைய பையன் மாதிரி. என்ன உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. அவன் தங்க ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நம்ம பசங்க எழுத படிக்கவும் கத்துக்கணும்ல. இந்த பையன் வித்தியாசமானவன், அவனுக்கு நல்லா கத்து கொடுங்க. ஆனா நீங்க என்ன ஏமாத்தனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. உங்களை பொளந்துருவேன். சரிங்க சரிங்க. கண்ணா, இத புடி. நீ இந்த பக்கம் வா. நல்லா அப்படி புடி. கெட்டியா பிடிக்கணும். பண்ணலாமா? 1 2 3 4 5. என்னடா பண்றீங்க? இருடா. பையன் தான் கும்ஃபு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். வாங்க, அத்தை உனக்கு ஒரு ஆசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னையில இருந்து அவர் சொல்லி கொடுக்கறது நல்லா கத்துக்கணும். எனக்கு படிப்பெல்லாம் வேணாம். ஏன் வேண்டாம்? நான் குங்ஃபு தான் கத்துக்கணும். நீ முதல்ல படி, வளர்ந்ததுக்கு அப்புறமா குங்ஃபு கத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு குங்ஃபு தான் வேணும். நீ எனக்கு கத்துக்குடு. அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ படி. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு படிப்பு தான் முக்கியம். நீ கத்து கொடுக்கலன்னா நான் அவன்கிட்ட கத்துக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி சண்டை போடதான் உனக்கு கத்துக்கணுமா? ராணுவ படையில சேர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அத நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஆனாலும் நிறைய பேர் வந்து உன்னை அடிச்சிருவாங்க. இதோ இவனுங்கள மாதிரி தான். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஹூவோட வீட்டுக்கு உன்னால எப்படி போக முடியும் சொல்லு? நீ பழி வாங்க நினைச்சேன்னா அதுக்கு முதல்ல உனக்கு தேவையானது உன்னோட அறிவு. என்ன புரியுதா? ஆசிரியர் சொல்றதை கேட்டு நீ படி. ராணுவ தந்திரங்களை பத்தி எல்லாத்தையும் நீ கத்துக்கோ. குங்ஃபு கத்துக்கிட்டா மட்டும் போதாது, இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ நினைக்கிறத உன்னால சாதிக்க முடியும். இப்ப நீயே சொல்லு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நாமளே சின்னதா ஒரு பேர் வச்சுக்கணும். அதனால இன்னில இருந்து உன் பேரு ஈதோ. ஈடோவா? அது சரி வாத்தியாரே. அப்படின்னா என்ன? அன்பு பண்பு நிறைஞ்சவன்னு அர்த்தம்.
ஏன்னா உன் அத்தைக்கு நீ வளரும்போது இந்த மாதிரி ஒரு பையனா தான் வளரணும்னு ஆசை. சரி வா, உனக்கு நான் எழுதுறதுக்கு கத்தரேன். இதோ ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி அன்பு பண்பு எல்லாமே நீ எழுதுனா மட்டும் போதாது, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். மக்கள் எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருக்கணும், பல விஷயங்களை அன்போட கையாளணும். நான் இதை உனக்கு சொல்லிக் கொடுக்கலையே, எங்க இருந்து கத்துக்கிட்ட? இதோ இந்த புத்தகம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன அத்தை, புத்தகம்னு பார்த்தா இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதான் என்னடா எதுன்னு பார்க்கலான்னு எடுத்தேன். அப்படியே படிச்சுட்டேன். நீங்க என்ன பலசாலி ஆக்குற மாதிரி தெரியல அத்தை. குங்ஃபூ பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. அப்புறம் இந்த புத்தகத்தை திரும்ப தொடாத. சரி கிளம்பு. செஞ்சுன 100 வாட்டி எழுதிட்டு வா. சரி. அப்பாடா, முடிஞ்சுது. எப்படி இருக்கு தலைவரே? துறைமுகத்துல நம்ம வியாபாரம் நல்லா போகுது. இந்த தடவை நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. இன்னும் 3 மாசத்துல அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருக்காங்களே, அவங்கள விட 3 மடங்கு அதிகம் சம்பாதிச்சிடலாம். இது இன்னும் சீக்கிரம் செய்ய முடியுமா? சீக்கிரமா? அது எப்படிங்க ஐயா முடியும்? ஆளுங்களை சேர்த்துக்க. அப்படின்னா கூட ஜெயில இருக்கிற எல்லாரையும் வேலைக்கு சேர்த்துக்க. அவங்கள வச்சு வேலையை வாங்க. தலைவரே, இதுக்கு மேல ஆளை சேர்க்க முடியாதுங்க. ஏன் முடியாது? ஏற்கனவே அங்க நிறைய பேர் இருக்காங்களே. அங்க இடம் வேற சுத்தமா இல்ல. ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் இடத்த அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல இன்னும் மக்களை சேர்த்தோம்னா அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதுக்கப்புறம் தேவையில்லாம மருந்து செலவு வேற அதிகமாயிருங்க. மருந்து செலவுக்கு நம்ம ஏன்டா செலவு பண்ணணும்? வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள அனுப்பி விட்டுடு. அதை விட்டுட்டு மருந்து செலவாமா? ஏன்டா இருக்கிற காசை அழிக்க பாக்குற?
அதுவும் சரிதாங்க தலைவரே. ஆனா என்னோட அறிவுக்கு இந்த யோசனை இருக்கல பாத்தீங்களா? தலைவரே, நல்லா படுத்து ஓய்வெடுங்க. யாரா நீ? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. தலைவரே, என்னாச்சு தலைவரே? தலைவரே, வந்து கதவு திறங்க. என்னாச்சு உங்களுக்கு? நாங்க அவனை பிடிக்கிறோம். யார் அது? ரொம்ப பரா பண்ணிட்டு இருக்க. காப்பாத்துங்க. ஏய், அத குடிங்க. நாங்க வரோம், இருங்க. என்ன விட்டு, நான் எதுவும் பண்ணல. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட கடவுளே, டேய் மூச்சு வாங்குதுடா. இங்க பாரு தம்பி, என்ன விட்டுறா. உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுத்துறேன்டா. எங்க ஐயாவை விட்டுறா, யாரும் எதுவும் பண்ணாத. உங்க கணக்கு புக்கை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. தலைவரே, ஓடுங்க, ஓடுங்க, போங்க, ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, யாராவது வாங்க, சீக்கிரம் ஓடுங்க, வலிக்குது. அவனை புடிங்கடா, அவனை புடிச்சு கட்டி புடிங்கடா. பெருசு கஜானா எங்க இருக்குன்னு சொல்லிடு. அந்த பக்கம் தான் இருக்கு. வழிகாட்டு. சீக்கிரம். திறந்துட்டேன்பா. என்னது? பணம்டா, பணம். அங்க பாருங்க, பணம். பணம், நிஜமான பணம். பணம். கோரையை பிடிச்சிட்டு கொட்டுறதுன்னு சொல்றதா? கடவுள்ரா, எடுங்க. நிஜமான கடவுள். நாங்க மறக்க மாட்டோம்.
ம் இப்பதான் பக்காவா இருக்க. ம் சரி, இன்னைக்கு என்ன வேலை? நேத்து ராத்திரி நம்ம நகரத்துல ஒரு திருட்டு நடந்திருக்கியா? அங்க போய் பார்க்கலாமா? நாம ஏன்பா போகணும்? அதுக்கு தான் அதிகாரிங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. ஐயா, கொலை நடந்த இடமே அவங்களோட இடம்தான். நன்றிலாம் ஒண்ணு தேவையில்லப்பா. நான் மட்டும் சீக்கிரம் எழுந்திருக்கலனா உங்களுக்கு எல்லாம் பணம் கிடைச்சிருக்குமா? சொல்லு. இந்த மாதிரி தினமும் கிடைச்சா நல்லா இருக்கும். படி ஒரு வழியா கிடைச்சிருச்சு. உம்மா. அண்ணா, என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு. பணம்? அப்பா, இவ்வளவு பணமா? பணத்தெல்லாம் தொடாத, நீ கெட்டு போயிடுவ. உங்களுக்கு இது கிடைச்சதா? ஆமாப்பா, நம்ம அண்ணன் இருந்ததுனால தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? தினமும் இந்த மாதிரி கிடைச்சா நம்ம சண்டை போட்டு பழைக்க தேவையில்ல. தினமும் காசுக்காக தானே கஷ்டப்படுறோம். ஆனா இந்த பணத்தை வச்சு ஒரு வாரம் கூட ஓட்ட முடியாதேப்பா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அந்த ஆமா கடவுள் தெரியும்ல, ஏதோ அவரால் தான் கிடைச்சிருக்கு. பேராசை பிடிச்ச கழுத. அண்ணா, ஏதோ ஆமா கடவுள்னு சொன்னீங்களே, அது யாருண்ணா? அது தெரியாதா உனக்கு? ஊர்ல இப்ப எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த ஆமா கடவுள் இருக்காரே, தப்பு பண்ற அதிகாரிகளை தண்டிக்கிறாராமா. அதோட ஏதோ மாயாஜாலம் பண்றாருன்னு ஊர் மக்கள் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி பறிக்கிறாங்க, அதனாலதான் அதை அவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. நல்ல விஷயமா இருக்கே. நாளைக்கு காலையில என் கூட வா, உனக்கு காட்டுறேன். சரி வரேன். ஆனா அண்ணா, அத்தை என்ன ஒரு மாசம் தரைய துடைக்க சொல்லிருக்காங்க. அப்படின்னா தர பல பலன் இருக்குன்னு. நில்றா. இந்த ஆளு இன்னும் சாகலையா? எழுப்புங்க வேணா. போதுண்டா, நிறுத்து. நீ போ. நான் எங்க தூங்கிட்டு இருக்கேன்? என்ன தைரியம் இருந்தா என்ன கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருப்பீங்க? என் அதிகாரிங்க எங்க? தலைவரே, உங்களை நாங்க ஒன்னும் இப்படி பண்ணலங்க. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லைங்களா? தூங்கலான்னு போயிட்டு இருந்தேன், மத்தபடி எதுவுமே தெரியாதே. அம்மா, நேத்து என்னாச்சு? எதுவும் தெரியலையா? தலைவரே, இங்க இருக்க சாம்பலை பாருங்க. மந்தமா மரக்கரவத்தி ஏத்தி வச்சுட்டு போயிருக்கான். ஐயோ, என்னங்க நம்ம அறையில இல்லாம நான் ஏன் இங்க தூங்கிட்டு இருக்கேன்? ஐயோ, என் மானமே போச்சே. ராத்திரி முழுக்க இங்க உட்காந்துட்டு இருந்ததுனால இடுப்பே பிடிச்சிக்கிச்சுப்பா. என்னடே, வந்து எழுப்புங்கடா. தலைவரே, சமீபத்தில் நடந்த 2 கொள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த கொள்ளை நடந்த 2 இடமும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய இடம் தான். இதுல ஊர் மக்கள் வேற ஏதோ ஆம கடவுள் தான் இதெல்லாம் பண்றதா பேசிக்கிறாங்க. அவருதான் இங்க வந்து யாருக்கும் அடிபடாம பணத்தை எடுத்துட்டு போய் தெருவில் அதை வீசிட்டு போயிடுறதா பேசிக்கிறாங்க. ஆமா, எனக்கு இது தெரியுமே. தலைவரே, இதுல உங்க வீடு 3வது. அப்ப என் முகத்துல அந்த சின்ன இருக்கா? ஆமாங்கய்யா. ஆஹா, என்னோட கஜானா, அதுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? அது போச்சா? ஐயோ, எல்லாம் போச்சா? இந்த 3 சம்பவத்திலுமே பணக்காரங்க வீட்டுல தான் அவன் கொள்ளையடிச்சிருக்கான். கொள்ளையடிச்சதை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கான். இதுல வந்து 1 பணக்காரங்க, இன்னும் 2 அரசாங்கத்துல வேலை பார்க்குற உயர் அதிகாரிகள்.
ஐயா எனக்கு புரியல. பாதிக்கப்பட்டவங்க முகத்துல எதுக்கு ஆமை படத்தை வரைஞ்சிட்டு போறான்? இன்னும் புரியலையா? இது ஏதோ ஒரு ஆளோட வேலை தான். இதை பாரு, இந்த வரைபடத்தில் இருக்கிற இந்த 3 முகங்களையும் பாரு, சின்ன கண்களுக்கு கீழே தான் இருக்கு. அப்படின்னா அவன் நமக்கு ஏதோ செய்தி சொல்ல நினைக்கிறான். ஐயா எனக்கு இப்ப சுத்தமா புரியல. இந்த மாதிரி எதுக்கு அவன் பண்ணணும்? யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? அவனை பிடிக்க முடியாதுன்னு நமக்கு வேடிக்கை காட்டுறானோ? ஏண்டா இவ்வளவு கேள்வி கேட்கிற? வேணும்னா நீயே போய் தெரிஞ்சுக்க. சரிங்க ஐயா. இது பாத்தியா, தெருவுல ஏகப்பட்ட பணம் உண்மைதான், உண்மைதான். எல்லாமே அந்த ஆமை போட்டதுதான். இன்னைக்கு இந்த பணத்தை வச்சு நிறைய பொருள் வாங்கணும். அம்மா, இது மொத்தமும் எவ்வளவு விலை சொல்லுங்க? மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு கொடுத்துருங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பாருங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா மருந்து கிடைக்கும். அதனால பொறுமையா இருங்க. ஆமா கடவுள், என் வீட்டு வாசல்ல இதை போட்டு போயிருக்காரு. அப்படியா? ஆமா, என்கிட்ட இருக்கு. பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இல்லன்னா என் புருஷன் வீட்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இவனுங்க எல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்க. வேலை மட்டும் மாங்குன்னு வாங்கிட்டு உடம்பு சரியில்லை துரத்திட்டானுங்க. என்ன சொல்றீங்க? பண்ணலாம். ரொம்ப பாவம். அட விடுங்க, இப்போதான் ஆம கடவுள் வந்துட்டாருல. ஆமா ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. சரிதாங்க. ஆனா அந்த கடவுள் யாருன்னு தான் தெரியல. அவருக்காக வீட்டுல பூஜை பண்ணுவோமா? பண்ணலாமே. பூஜை பண்ணி நம்ம எல்லாரும் அவரை வழிபடலாம். வழிபடுறீங்களா? இன்னையில இருந்து அவரை தான் வழிபட போறேன். வாடா முட்டி போடு. அத்தை, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன உன் அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு மறந்துட்டியா? என்ன நடந்தாலும் சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல பண்போடவும் அன்போடவும் இருக்கணும். நேர்மையா இருக்கிறதோட தைரியமாவும் இருக்கணும். அதான் ஞாபகம் வச்சுக்கல. அப்படியே இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்ன அத்தை, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இந்த வீட்டு பணக்காரருடைய காவ வீட்டுடைய கொள்ளை, அதிகாரி வீட்டுல நடந்த கொள்ளை, அது மட்டும் இல்லாம நேத்து அரசாங்க கஜானாலே போய் கைய வச்சிருக்க. இல்ல நீ தானே பண்ண? என்ன அத்தை, நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க. சும்மா சமாளிக்காத. அட என்ன அத்தை, நீங்க இதுக்கா போய் கோவமா இருக்கீங்க? பணக்காரங்க கிட்ட இருந்து எடுத்து நான் ஏழைங்களுக்கு தானே தரேன். இதுக்கெல்லாம் போய் என்ன போட்டு அடிக்கிறீங்க. போங்க அத்தை. உன்னை எதிர்க்க சொன்னா அந்த ஆமையை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த குறியை எதுக்கு விட்டுட்டு வந்துட்டு இருக்க? உன் எதிரிகள் பார்க்கணுங்கிறதுக்காக தானே? இந்த மாதிரி போற இடம் முழுக்க குறியை விட்டு வந்தா அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறியா? ஏன் உன்னை வந்து பிடிக்கவா? ஆமா, அந்த ஹூ வெளியே வர்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அவனை பழி வாங்குறதுக்காக. நீ இந்த மாதிரி குறியை விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உனக்கு? நீ வீணா பிரச்சனை பண்றதுக்காக அவனுங்களை உன்னை தேட வச்சிட்டு இருக்க. இத்தனை வருஷமா நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் வீணாக்கிட்டியே. போங்க போங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க. எல்லாரும் இங்க கவனிங்க, இங்க பாருங்க. ஏய், அங்க வராங்க. போயிடு போயிடு. வா வா, எந்திரிச்சு போ. கிட்ட மாட்டி கூடாது. போயிடுங்க. ஓடு ஓடு ஓடு. இங்க நிக்காத, சீக்கிரம் ஓடிடு. பயமா இருக்கு. போ போ. என்ன நடக்க போதோ? தலைவரே, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோங்கய்யா? சமீபத்துல ஆம கடவுள்னு யாரோ இங்க சுத்துறாங்களாமே. யாரோட வீட்டுல அந்த ஆமக்குறி இருக்கோ அவங்க கிட்ட போய் வரிய வாங்கு. வரியோட சேர்த்து அந்த ஆம கடவுள் திருடிட்டு வந்து கொடுத்தானே, அந்த பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா. யாரெல்லாம் அதை தர மறுக்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் அந்த திருடனுடைய நண்பன்னு சொல்லி கதையை முடிச்சிரு. என்ன கேட்டீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சதுல? புரிஞ்சுதுங்கய்யா. வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், எங்கடா ஓடுற நீ? சீக்கிரம் வா. வேகமா. ஏய், வருங்க. ஏய், கொல்லாதீங்கய்யா. சீக்கிரம் ஓடுங்க.
தலைவரே, இன்னைக்கு நமக்கு பணம் கிடைச்சிடுச்சு. வணக்கம் தலைவரே. என்ன இவ்வளவு தாமதமா வந்திருக்க? செய்தி ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கங்க ஐயா. எங்க பாருங்க தலைவரே, இந்த படங்கள் பாதிக்கப்பட்டவங்களோட முகத்திலிருந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஆமை சின்னம் கண்ணை கடிக்கிற மாதிரி இருக்கு. தலைவரே, எனக்கு என்னவோ இது எல்லாத்தையும் செய்யறவன் ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி இருக்கு. சொல்ல நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா யாருக்கு? எனக்கு அவன் சொல்றான். அது எனக்கு அது இன்னும் தெரியலங்க. ஆனா இத நம்ம மக்களுக்கும் தெரிவிச்சோன்னா அப்ப இது என்னன்னு கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். வேலை செய்யாம யோசனையை மட்டும் சொல்லு. தலைவரே, இவன் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் சுலபமா அவனை நம்ம பிடிச்சிடலாம். இப்ப என்ன சொல்ல வர? இந்த புகைப்படங்களை ஊர் முழுக்க ஒட்டலான்னு சொல்றியா? ஏற்கனவே மக்கள் கிட்ட நமக்கு நல்ல பேரு இருக்கு, அதை இன்னும் கெடுத்துக்கணுமா? என்ன மன்னிச்சிடுங்க தலைவரே. இந்த விஷயத்தை நாம நல்லா கண்காணிக்கணும். இவன் யாரு என்னங்கிறத நம்ம ஆட்களை கண்டுபிடிக்க சொல்லு, அதுவும் சீக்கிரமா. எனக்கு என்னமோ இந்த ஆம கடவுளும் அந்த குள்ளநரி பிரச்சனையும் ஒன்னா இருக்குமோன்னு தோணுது. இதை நம்ம இதுக்கு மேல விட்டோம்னா அரசருக்கு இது தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம மொத்த படையையும் தண்டிப்பாரு. அப்படி நடந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? அது அவனை நானே பிடிச்சுக்கிறேன். இனி இதுக்குள்ள நீ வராத. உத்தரவு. எல்லாரும் உதவாக்கறீங்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னல, எல்லாரையும் கொல்ல சொல்லி சொன்னா இல்லையா? அந்த பொடியினை பிடிக்க உங்களுக்கெல்லாம் துப்பே கிடையாதுல்ல? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அவன் பையன் இன்னும் உயிரோட இருக்கிறதோட நமக்கு வேடிக்கை காட்டிட்டு இருக்கான். அவன் எனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். தலைவரே, இது எதிர்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கா? எதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அந்த பையனோட வேலைதான். அத்த, இங்க பாருங்க. கடந்த வருஷத்துல அந்த ஹூ இருக்கானே, அவன் எப்பெல்லாம் இங்க வரானோ அப்பெல்லாம் நான் அவனை பிடிக்கலான்னு நினைக்கும் போது அவன் தப்பிச்சிடுறான். எனக்கே தெரியாம நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கியா? நீ இத்தனை நாளா என் கூட தான் இந்த இடத்துல இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இந்த ஆமை இருக்குல்ல, இதை வச்சுதான் நான் அவன் கண்ணுல குத்திட்டு அவன் கிட்ட இருந்தோ அந்த இடத்த விட்டு அன்னைக்கு நான் தப்பிச்சு வந்தேன். அதான் இதை பயன்படுத்தலான்னு பார்த்தேன். இவ்வளவு நாள் நானும் ஒன்றும் சும்மா இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்காகவே நான் சந்தைக்கு போகும்போது அங்க இருக்க வியாபாரிகள் கிட்ட நான் இதை பத்தி விசாரிப்பேன். அதுவும் எப்படின்னா, இந்த ஊர் ராணுவ படையோட தலைவனான ஒத்த கண்ணனை உங்களுக்கு தெரியுமான்னு நான் விசாரிக்க தான் செய்வேன். அப்படிதான் நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் விசாரிச்ச விஷயங்கள் உண்மையோ அப்படி இல்லைனா பொய்யா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நான் இதில் குறிச்சு வச்சிருக்கேன். ஆனா என்னைக்காவது நான் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷமா என்கிட்ட குங்ஃபுவை தவிர நீ நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. நாம தான் ராணுவ படையை சேர்ந்தவங்களாச்சு, அவங்கள பார்த்து நாம ஏன் பயப்படணும்? கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு அந்த மூவ நாம கொலை பண்ணும் போதுதான் இந்த ராணுவ படையில சேர்ந்தோம். அங்கிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். ஆனா அந்த பொடியினால எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் மட்டும் நம்மளை தேடி வந்தான்னா, அவனால நம்ம யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா பார்த்த இடத்துலயே அவன் கதையை முடிச்சிடணும். அப்போதான் இந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா அரண்மனையில இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிரும். நீ சின்னவனா இருக்கும்போது உன் ஆசிரியர் எதுக்கு உனக்கு ஈதேங்கிற பேரை வச்சார் தெரியுமா? தெரியும். நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும்னு நினைச்சாரு. நீங்களும் அவரும் சேர்ந்து என்னோட பழி வாங்குற குணத்தை மறக்க வைக்கணும்னு நினைச்சீங்க. இல்ல, நாங்க இல்ல. இதுவும் அப்பாவுடைய ஆசை. இதுதான் அவருடைய கடைசி ஆசை. என்ன நடந்தாலும் சரி, நீ தைரியமாகவும் நல்ல நேர்மையானவன தான் வளரணும்.
நேர்மையானவனா இருக்க சொன்னாரு. அதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல? அப்புறம் பைத்தியக்கார மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்க. அத்த, இது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன நேர்மையா இருக்க சொல்றீங்கல்ல? ஆனா குழப்பத்துல இருக்க ஒரு மாணவனா நான் கேக்குறேன், இந்த நிலைமையில மன்னிக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ண முடியும்? பொதுவா நாம ஒருத்தர்கிட்ட அன்பா இருந்தாதான் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியும். ஆனா அவனே அப்படி இல்லாத அப்போ நான் ஏன் அப்படி இருக்கணும்? அதுக்கு அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? ஆமா, சின்னத்தை எல்லா இடத்துலயும் வரைஞ்சிருக்க. நீ இப்படி பண்ணா உன் எதிர்கிட்ட நீயும் சிக்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உன் அப்பா அம்மா கிட்டயே கேளு, அவங்க கிட்டயே கேளு. இதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்களா நீயே பாரு. அவங்களுடைய ஒப்புதல் எனக்கு தேவையில்லை. நான் அவனை பழி வாங்கியே தீர்ப்பேன். தயவு செஞ்சு என்ன அனுமதிங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க தலைவரே. நீங்க சொதப்பனத முதல்ல போய் சுத்தம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி போய் கொல்லுங்க. நீ சின்ன வயசுல இங்க வந்திருக்கவே கூடாது. செத்து போயிருக்கணும். உன்னை வளர்த்தத நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. உத்தரவு. என்னாச்சு? இதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? டேய் டேய் தம்பி, டேய் உன்னதாண்டா இந்த நேரத்துல இப்ப நீ எங்க போற? அது இந்த நேரத்துல? டேய் உன்னதாண்டா. டேய் டேய் இல்லடா. எங்க போறான் அவன்? எங்கடா போற? என்ன நடந்ததுனே புரியலையே. நடுராத்திரில எங்க போறான் அவன்? எங்க போறான்? டேய் வாங்க 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 போய் பார்க்கலாம் வாங்க. டேய் நில்றா. டேய் நில்லு, எங்க போற? நில்லுன்னு சொல்றல. வாங்க. டேய் பொடியா, திரும்பவும் அத்தை கிட்ட சண்டை போட்டியா? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ போய் முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க கிட்ட பணிவா பேசணும்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. போடா போ, போடான்னு சொல்றல. என்னோட சின்ன வயசுல இருந்தே அத்தை என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நான் இப்ப போறதே நான் செய்யணும்னு நினைக்கிற கடமையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான். அதை நான் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது அப்பையும் அத்தை என்ன ஏத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் அவங்க கூட தான் இருப்பேன். ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. நீ திரும்ப இங்க வந்தாலும் உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இருக்காது. டேய் என்னடா இப்படி சொல்றாங்க? எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த பையனுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? டேய் இல்லடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. என்ன பேசுறது? அவங்க கிட்ட சும்மா பேசினாலே தோலை உரிச்சிருவாங்க. இப்ப சொல்லவா வேணும்? சரி நீ போடா. ஐயோ நான் போலப்பா, எனக்கு பயமா இருக்கு. அப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த விஷயத்த எப்படியாச்சும் செஞ்சே ஆகணும். அம்மா, எனக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் என்னை பார்த்துக்கணும். தலைவரே, மோஷா பாய்ங்கிற பேர்ல எந்த தகவலும் கிடைக்கலைங்க. அந்த பேர்ல ஒருத்தன் இருக்கிற மாதிரியே எதுவும் தெரியல. அநேகமா அவன் பேரை மாத்தி வச்சிருந்திருக்கணும். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, பொறுமையா இரு. என்கிட்ட ஒரு சிறப்பான திட்டம் இருக்கு. அதை வச்சு அவனை சுலபமா பிடிச்சிடலாம்.
யாரு? கதவை தர. வர என்ன இவங்களை யாரு கொண்டு இருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. காவல் நிலையத்தை தாண்டி வரும்போது ஊவோட ஆளுங்க காவலர்கள் பாத்திரக்கூடாதுன்னு ரத்தத்தை தொடச்சாங்க. அந்த ஆமா கடவுள் எல்லாருமே கொண்டுடுச்சோம். எனக்கு அப்பவே தெரியும் கடவுள்லாம் சும்மாவா? தப்பு பண்ண யாருமே அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதோட அவர் கொடுத்த பணத்தை எடுத்து அவங்களையும் சும்மா விட மாட்டாரு பாரு. அநேகமா ஆமை கடவுள் நம்ம ராணுவ படையில ஒருத்தரா இருப்பாரோ? வாங்க 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 போலாம். நமக்கு எதுக்கு இந்த வேலை? தலைவரே, நேற்று ராத்திரி அந்த ஆமை கடவுள் நிறைய பேரை கொண்டு இருக்கான். முதல்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப மக்களை கொலை வேற பண்றான். நம்ம நகரம் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவனை நான் இன்னும் பிடிக்காம இருக்கேன்னு சந்தேகப்படுறியா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன பண்றதுன்னு தெரியாதனால தான் நான் இதை சொன்னேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஏதாவது யோசனை. என்னத்த சொல்றது? அவனோட முகம் உனக்கு தெரியுமா? நீ சொன்னதுக்காக கஷ்டப்பட்டு நான் போய் பிடிச்சிட்டு வந்தா நீ பெயர் வாங்கிட்டு போயிடுவல்ல? தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதை செஞ்சதை யாரு என்னோட விசாரிச்சு கைது பண்ணி கொண்டு வரேன். விஷயம் மட்டும் பெருசாச்சு உன் கதையை முடிச்சிருவேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாவம் அவன் தெரியாமலே போயிட்டு இருக்கான்ல தலைவரே. நேத்து ராத்திரி வந்த அந்த ஆம கடவுள் நம்மளோட வேலைதான்னு தெரியல. நல்ல வேலை யாருக்கும் தெரியலப்பா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்களே சொல்லிடுவீங்க போல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீங்க நிறைய பேரை கொன்னுட்டு வரணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் இதை பொறுத்துட்டு இருக்கான்னு பாத்துருவோம். சந்தேகப்படுற மாதிரி யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் பிடிங்க, யாரையும் விடாதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நாடகம் போட்டு பொழைக்கிறவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது. கைது செய்றீங்க. நீங்க பார்த்த அந்த ஆமா என் குழந்தைக்காக என் கணவர் கைது பண்ணிடுவீங்களா? அக்கா 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 பெரிய பிரச்சனை. அக்கா ஏன் அலறி அடிச்சிட்டு வரீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நம்ம உயிருக்கு ஆபத்து. சௌதோசி, கௌசி, ஜிஜே அவங்க எல்லாரும் ஜெயில இருக்காங்க. எதுக்கு? எல்லாம் இந்த சம்பவத்தால தான். அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஜெயில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம சௌதோசியும் வசமா மாட்டிக்கிட்டான். ஜென் கிட்ட கடனை வசூலிக்க போகும்போது அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜென்னை பாக்குறதுக்கு நாங்க போகும்போது அவர் தான் சொன்னாரு. அந்த ஆமா கடவுளுக்கு பைத்தியமா? எல்லாருக்கும் நல்லது பண்றேன்னு கையோட இதுவும் பண்ணிட்டு இருக்கான். சும்மா அவனை கடவுள்னு சொல்லாதடா. அந்த ராணுவ பட பேசினதை நான் கேட்டேக்கா. நம்மள இங்க இருந்து அவங்க விரட்ட போறாங்களாமா. அதனால நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். கடவுளே, நான் இதை எதிர்பார்த்தேன். சரி, யோசிப்போம். இப்ப சமீப காலமா நம்ம தொழில் ஒன்றும் பெருசா நடக்கிறது இல்ல. அது உங்களுக்கே தெரியும். இப்ப நமக்கு எந்த பிரச்சனை வேற வந்துருச்சு. ஏற்கனவே ஷவுடோசி, டாகோசி, அப்புறம் ஷாஞ்சியும் நம்ம இழந்துட்டோம். அதனால இனி என்னால உங்களை பார்த்துக்க முடியாது. இனிமே நீங்க தான் உங்களை தற்காத்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட இந்த ஷாவ் படை இதோட முடிஞ்சது. அக்கா என்ன இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இவங்க இல்லைன்னா நம்ம எங்கடா போறது? ஏற்கனவே நம்ம மக்கள் இந்த குங்ஃபு பாதுகாப்பானது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் உங்க ஊருக்கே போயிடுங்க, இல்லைன்னா வேற வேலையை பார்த்துக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல மட்டும் இருக்காதீங்க. கணக்கு பாக்குறவரு உங்க மாச சம்பளத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமும் நம்ம கிட்ட பணம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுத்துடுறேன். இந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வருங்காலத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க. இதான் என்கிட்ட இருக்கு.
அக்கா உண்மையாவா சொல்றீங்க? அக்கா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்களேன். இதுவும் கடந்து போகும். அக்கா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க நானா? ஆமா, நாங்களே இங்க இல்லைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் இந்த வயசுல நீங்க எப்படி வாழ்வீங்க? நானும் எத்தனை நாள் தான் தனியாவே இருக்கிறது சொல்லுங்க. என் வருங்காலத்தை பத்தி யோசிக்கலாம் நான் இப்பதான் முடிவே பண்ணிருக்கேன். நீங்கெல்லாம் போகாம இங்கேயே இருந்தா அதுக்கப்புறம் யார் என்ன கட்டிப்பாங்க? அப்படின்னா மாமா பார்த்து வச்சிட்டீங்க போல. சொல்லுங்க கல்யாணம் எப்பக்கா? எங்களுக்கு சொல்லுவீங்களா? யாருதுன்னு சொல்லுங்க. கூப்பிடுவீங்களா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? போய் வேலையை பாருங்க. நீங்க போனதானே கல்யாணமே நடக்கும். போங்க. சரி ஜாக்கிரதை. வாஸ்தவம் தான்ப்பா. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய் போடா. உங்க கல்யாணத்துக்கு என்கிட்ட கொடுக்க எதுவும் பெருசா இல்ல. அதனால எனக்காக இத வச்சுக்கோங்க. ஹே சௌச்சி, உன் மனசே போதும். இத நீயே வச்சுக்கோ. நீ ஊருக்கு போனதும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா இரு. அங்கேயும் சோம்பேறியா இருக்காத. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது உங்கள மாதிரி பொண்ண மட்டும்தான். சரி சரி போதும் போப்பா. நீ இப்ப போனாதான் அடுத்த வருஷம் ஊரு போய் சேருவ. வேகமா நட. விட்டா இங்கே டேரா போட்டுருவீங்க போல. அக்கா, ஏதோ எங்களால முடிஞ்சது. இத வச்சுக்கோங்க அக்கா. அக்கா இதை வச்சுக்கோங்கக்கா. இந்தாங்க அக்கா. இந்தாங்கக்கா. பொறுமையா சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. உங்க தோலை உரிக்கிறேன் இருங்க. இப்ப போறீங்களா இல்லையா? அக்கா வேணாக்கா. போங்க போங்க. சரி வரோம்க்கா. வந்துடாதீங்கடா. வாங்கடா. போயிட்டு வரோம்க்கா. போயிட்டு வரேன்க்கா. வரோம்க்கா. வரோம்க்கா. போங்க போங்க. போயிட்டு வரோம்க்கா. நான் தான். அத்தை அவன் ஓடுறான் பாரு. சீக்கிரம். எனக்கு ஒண்ணு தெரியும். அன்னைக்கு அப்பா அம்மாவை கொல்லும் போது நீயும் இருந்தல. அப்படின்னா நீதான் மூட்டாங்கூட பையனா? சொல்லு, உன் தலைவன் எங்கடா இருக்கா? அதான் ஏன்டா நான் சொல்லணும். அவசரப்படாத. நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம். உன் தலைமை எங்க இருக்கான் சொல்றியா இல்லையா? எனக்கு தெரியாது. இன்னும் இன்னும் பண்ணு. சரி நான் சொல்றேன். அவர் எங்க இருக்காருன்னு சொன்னா நீ போய் அவரை பாப்பியா?
எங்க தலைவர் இருக்காரு, இப்ப அவர் தான் கிழக்கு ராணுவ படையோட தலைவர். என்ன? அவன் தலைவனா? அவன் யாரா இருந்தா என்ன, எனக்கு என்ன கவலை? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு சொல்லு. என்னத்த நீங்க இப்ப எதுக்காக நீங்க அவனை மயக்கமடைய வச்சீங்க? பழி வாங்கணும்ல, அப்ப இதெல்லாம் பண்ணி ஆகணும். இவன் என்ன ரொம்ப நல்லவனா? இவனை கொல்றதுல என்ன தப்பு? அதான் இப்படி பண்ணு. உன்ன மாதிரி வேஷம் போட்டு மக்களை கொலை பண்ணதெல்லாம் இவன் தான். உன்னை வர வைக்கதான் இப்படி பண்ணிருக்கான். இது உனக்கு விரிச்ச வலை. இவன் தலைவன் எந்த இடத்துல இருக்கான்னு இப்ப இவன் உன்கிட்ட சொன்னான்ல, அந்த சமயம் இவன் பயப்படவே இல்லை. நீயா வருவன்னு அவங்க உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணதால இதுக்கு மேல என்னால எப்படி அவங்கள தடுக்க முடியும்? இனி அவங்க என்ன விட கூட மாட்டாங்க. அதுக்கு நான் அவங்கள சும்மா விட போறது இல்ல. உன் கூட நானும் வரேன். அத்தை, நீங்களும் என் கூட வரீங்களா? உன் அப்பாவும் நானும் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா பயிற்சியும் எடுத்தவங்க. என்னதான் ஒரே குடும்பமா இல்லைனாலும் மனசால நாங்க 2 பேரும் குடும்பம் தான். அதனால இதை நான் உனக்காக செய்ய மாட்டேனா? வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தானது. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்னால என்ன மன்னிக்கவே முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இதுல முடிவெடுக்க வேண்டியது நீ கிடையாது. நான் நடத்திட்டு இருந்த என் கூடத்தை அவங்க மூடிட்டாங்க. என்கிட்ட வேலை செஞ்ச ஆட்களை ஜெயில போட்டாங்க. இதுக்காக தான் நான் பழி வாங்குறேன். என்ன? இந்த ஆம கடவுள் பிரச்சனையினால கிடைக்கிற எல்லாரையும் கைது பண்ணி அவங்க சிறையில் அடைச்சிட்டு இருக்காங்க. குங்ஃபு தெரிஞ்சவங்களான நம்மளுடைய 3 ஆட்களை அவங்க சிறை பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் மத்த எல்லார்கிட்டையும் அவங்க ஊருக்கு போக சொல்லிட்டேன். இந்நேரம் அவங்க பாதுகாப்பா ஊருக்கு போயிருப்பாங்க நம்புறேன். ஏன்னா இதுக்கு மேல இந்த இடம் பாதுகாப்பு இல்லைல்ல. இப்படி இதெல்லாம் ஆச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்க வைக்கலையே. இங்க பாருப்பா, நீ இப்ப வளர்ந்து பெரியவன் ஆயிட்ட. நீ அவங்கள மனசார மன்னிச்சாலும் சரி, இல்ல பழி வாங்கினாலும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத. எல்லாத்துக்குமே வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நீ செஞ்சதுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். இப்ப நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனையில இருக்கோம். இதுக்கு நீ தயாரா இருக்கியா? அத்த, கவலைப்படாதீங்க. நான் அவங்க எல்லாரையுமே காப்பாத்திருவேன். இது எல்லாத்துக்கும் நானே ஒரு முடிவு கட்டுறேன். சின்ன பையன், நீ வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்குவ. வாழ்க்கை சுலபம் கிடையாது. ஆனா உனக்கு துணையா நான் இருப்பேன். தலைவரே, நீங்க சொன்னது சரிதான். அந்த ஆம கடவுள் இருக்கானே, அது அந்த மூஷோபாய் தான். நேர்ல நீ பாத்தியா? பார்த்தங்க, அவன் பின்னாடியே போனேன். ஆனா அவன் தனி ஆள் இல்லைங்க. அவன் கூட நல்ல சண்டை போட தெரிஞ்சு ஒரு திறமசாலி இருக்காங்க. நம்ம ஆள் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியாம அவங்கள பின்தொடர்ந்து போனேன். அவங்க மறைவிடம் வரைக்கும் பின்னாடியே போயிட்டேன். அது எங்க இருக்கு? அந்த ஷாவ் பொம்பளையோட இடம் தான். அப்போ இவ்வளவு நாள் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தானா? உன்னை அவங்க பாத்துரலையே? அதெல்லாம் படலங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பழி வாங்க போறாங்களா? பழி வாங்க போறாங்களா? இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. ஏன்னா நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். ஷிசான், ஐயா, எல்லாரும் இன்னைக்கே போய் அந்த பொம்பளை தங்கி இருக்கிற இடத்த அடிச்சு நொறுக்கிட்டு வாங்க. உத்தரவுங்க. தலைவரே! ஐயா, நம்மளோட தலைவர் ஷாவோமா வீட்டுக்கு ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஆம திருடன் அங்கதான் இருக்கானா? அங்க இருக்கானா? ஐயா, அவனை தான் கண்டுபிடிச்சாச்சே. இவங்களை விட்டுறலாமா? வேண்டாம், இவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஒருவேளை அவன் போலியா இருந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? சரிங்க ஐயா. ஐயா, அந்த ஆம திருட நான் தான் சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான் ஐயா. என்னது என்னது இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் வரானுங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம்.
ஆமா, திருடங்கிற பேர்ல போலி வேஷம் போட்டு எல்லாரையும் கொன்னது இவன் தான். பணக்காரன் கிட்ட இருந்து பறிச்சு ஏழை கிட்ட கொடுத்த அந்த திருடன் நான் கிடைச்சிட்டானே. அதனால இவனுக்கு பதிலா எனக்கு உள்ள இருக்க மக்கள் வேணும். சரி, அவங்கள வெளியே விடுங்க. வெளியே விட்டுருங்கப்பா. போங்க, எல்லாரையும் வெளியே விடுங்க. என்ன விளையாடுறிய? நீதான் அவன் எப்படி நம்ப சொல்ற? உங்க தலைவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். சரி, நீயே இங்க வந்திருக்க. தலைவர் வர வரைக்கும் காத்துரு. ஆனா இங்க இல்ல, சிறைக்குள்ள கைதியா காத்துரு. விடுங்க அவனை. அவங்கள விடு விடு விடு. விட்டுருங்க. அவங்கள வெளியே விடுங்க. என்னடா பாக்குறீங்க? சீக்கிரம் வெளியே விடுங்க. இப்ப சொல்லு, உன் தலைவர் எங்க இருக்கணும், அங்க என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? எங்க தலைவர் அந்த உண்மையான ஆமக்கடவுளை பார்க்க போயிருக்காரு. நான் தான் அந்த உண்மையான ஆளு. சரி சரி சரி, ஒத்துக்கிறேன், நீதான் அவன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிற அந்த ஷாப் பொம்பளை தான் அந்த ஆமக்கடவுள்னு சொன்னாங்க. என்ன? ஒழுங்கா அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னை உயிரோட விட்டுறேன். அதுக்கு நீ என் கோலை தான் கேட்கணும். அவளை முடிச்சிருங்க. உங்களுக்கு என்னாச்சு அத்தை? எனக்கும் வயசாகுதில்ல, அதனாலதான் என்னமோ முன்ன மாதிரி இருக்க முடியல. அத்தை வாங்க, மருத்துவர்கிட்ட போகலாம் வாங்க. இல்ல வேண்டாம், என்னால வர முடியாது. உன்னை பாக்குறதுக்கு தான் என் உயிரை பிடிச்சு வச்சிருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க, நான் கேக்குறேன்.
அந்த ஹூ இருக்கான்ல, அவனுடைய இடது கண் அவனுக்கு தெரியாத. அவனுக்கும் வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி இல்ல. அதனால நிறைய பேரை கூட வச்சிருக்கான். அவன் கூட இருக்கிற ஆளுங்கள்ல சிலர் திறமையானவங்களா இருக்காங்க. அந்த ஷீஷானுக்கு குங்ஃபு நல்லா தெரியும். அதனால அவன்கிட்ட கவனமாறு. என்னை மன்னிச்சிருங்க அத்தா. என்னால தானே நீங்க சொன்னதை கேட்காதனால தானே இந்த நிலைமை. என்னை மன்னிச்சிருங்க. ஒன்னு தெரியுமா, உன்னுடைய அப்பாவை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஏன்னா அப்ப நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், சின்ன பொண்ணா. என்னோட குடும்பத்தை கொன்னவன நான் பார்த்தேன். பழி வாங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை முடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் இழந்துட்டேன். அப்ப உன்னுடைய அப்பா உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்னா நீங்க என்ன தடுத்ததுக்கு இதான் காரணமா? உங்களை மாதிரி நானும் ஆயிடக்கூடாதுன்னு தானா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். நீ எதுக்கு அழற? நீ அழாத. நீ எந்த தப்பும் பண்ணல. உன் மனசுல நினைச்சத நீ செய்யணும்னு தானே நினைச்ச. இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, என்னை விட்டுட்டு போவாதீங்க. இத்தனை வருஷமா நான் உன்னை வளர்த்ததில்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த ஹூ கூட நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. உன்னோட பழி வாங்கணுங்கிற இந்த எண்ணத்துல உன்னுடைய முடிவுகளை என்னைக்கும் தவற விட்டுடாத. நீ எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முடிவுகளை சரியா எடுக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அத்தை, நீங்க சொன்னது நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உன்னுடைய அப்பாவுக்காக நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா என்னால அத்தை, 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 என்ன பாருங்க அத்தை. அத்தை, அத்தை. அப்பா, அம்மா, அத்தை, இன்னைக்கு இந்த மூஷா பாய் உங்க மரணத்துக்காக அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். அவனை உயிரோட விட மாட்டேன்.
தலைவரே, படி. உனக்கான தண்டனை கிடைச்சே தீரும். ஷாங்லு கோயிலுக்கு வந்து என்ன பாரு. மூஷாபாய். அவ்வளவு திமிர அவனுக்கு? அவன் சாகணுங்கிறதுக்காக என்ன வர சொல்றானா? அந்த கோயில் டாயூன் அப்படிங்கிற மலைக்கு மேல இருக்குதுங்கய்யா. அது பார்க்கறதுக்கு பகோடா மாதிரியே இருக்கும். இத சுத்தியும் பள்ளம் தான் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான இடங்க. ஆனா ஒளிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல இடம். அவன் கூப்பிட்ட இடத்துக்கு கண்டிப்பா நாம போலாம். அவன் சொன்ன இடத்துக்கு போகணும்னா ஏதாவது பொறிகிரி வச்சிருப்பான். சரி, இருந்துட்டு போகட்டும். அதான் போர்க்கலைகள்ல திறமையான ஆட்கள் நம்ம கிட்ட இருக்காங்கல்ல, அவங்களோட நண்பர்களை வச்சு இந்த விஷயத்தை நாம பாத்துக்கலாம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? சரிங்கய்யா. வேலைகளை சீக்கிரம் பாருங்க, அவன் கதையை முடிச்சிடலாம். உத்தரவு. சீக்கிரம் போய் ஆரம்பி. உத்தரவுங்கய்யா. ஷாங்லு கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த ஆமத்திரடனை இப்போ ஒரு வழியா பிடிக்க போறோம். உயிரோடவாவோ இல்ல பிணமாவோ அவனை யாரு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தளபதி பட்டம் கொடுக்கறேன். ம். வாங்க. தலைவரே, இந்த கோயில் முழுக்க தேடி பார்த்தாச்சு. அவன் இங்க இருக்கிற மாதிரியே தெரியலங்க. கோயிலை சுத்தி பார்க்கும்போது இந்த சின்ன ஆமத்துண்டு தான் கிடைச்சது. இந்த ரத்தம் இன்னும் புதுசா தான் இருக்கு. அப்படின்னா அவன் எங்க தான் இருக்கணும். இந்த ஆமத்திருடன் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆட பார்க்கறான். அப்படின்னா அவன் எங்க இருந்தாவது நம்மளை திடீர்னு தாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் தயாரா இருங்க. எல்லாம் கவனமா இருங்க. அது அங்க இருக்கான். தலைவரே, நான் அவனை பாத்துக்கிறேன். கொன்னுட்டு வா. அவங்க அந்த பக்கம் போகட்டும், நாம சுத்தி போலாம். வாங்க. தாக்குங்க. அக்கா 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 எனக்கு அப்பவே தெரியும். நம்ம அக்காவை தனியா விட்டு போனதுனால இப்ப பாத்தீங்களா? அக்காவும் அந்த ஈடேவும் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் நம்ம எல்லாரையுமே இங்கிருந்து நம்மள அனுப்பியிருக்காங்க. இப்ப என்னப்பா பண்றது? ரெண்டு பேரையும் காணுமே. ஈடே அடிக்கடி ஒரு இடத்துக்கு போவான். அங்க போவோம். அக்கா கூட அவனை பெரும்பாலும் மலை உச்சியில பயிற்சி கொடுப்பாங்க. ஷாங்லு கோவில். அதேதான். சரி, வாங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. அந்த பொடியனை குறைச்சி எடை போட்டு நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். அந்த பொடியன் நல்லா திறமசாலியா இருக்கான். இன்னைக்கு அவனை உங்களால கொல்ல முடியலன்னா அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் நானே கொன்னுடுவேன்.
உத்தரவுங்கய்யா. இத்தனை வருஷம் நான் உன்னை விட்டிருந்திருக்கலாம். ஆனா இப்ப உன்னை மொத்தமா நசுக்க போறேன். இது சாஜியோட வித்தை. நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போ. வாங்க வாங்க வேகமா போ. இப்படி வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். இந்தா இந்தா இந்தா. கொஞ்ச நேரத்துக்கு நாம இங்கே இருக்கலாம். ஓ அத்தை எங்க? என்ன மன்னிச்சிருங்க, அவங்களை காப்பாற்ற முடியல. என்ன? அவனை நானே கொல்றேன். வாங்க வாங்க வாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நாம மட்டும்தான் இருக்கோம். வேணும்னா திரும்ப போய் இன்னும் ஆளுங்களை கூட்டு வரலாங்களா? அது எதுக்காக? இந்த பொடியினை கொல்ல அத்தனை பேர் தேவையா? நாமளே அவனை பாத்துக்கலாம். சரிங்கய்யா. டேய் தம்பி, உங்க அத்தைக்காக பழி வாங்கலாம்டா. ஓடாதா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப உன்னை பாக்குறதுக்கு உன்னோட அப்பா மாதிரியே இருக்கு. அவனும் உன்ன மாதிரியே தான் இருப்பான். என்னுடைய வாழ்க்கை முழுக்க இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் அப்பாவை கொலை பண்ணதுக்காகவும் என் அம்மா என் அத்தையை கொலை பண்ணதுக்காகவும் இன்னைக்கே நான் உன் கதையை மொத்தமா முடிக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறியே, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? சொல்லு பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஆனா இதோட உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளிதான். போட்டி பயல. உன்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னை கொல்லணும்னு தானே எதிர்பார்த்த. ஒருவேளை இந்நேரம் நான் செத்து போயிருந்தா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருப்ப? சின்ன வயசுல உன்னுடைய ஆசிரியர் உனக்கு ஈதேன்னு பேர் வச்சாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். என் பழிவாங்க குணத்துல நான் குருடனாக கூடாதுன்னு தான். உன்னுடைய அப்பா அம்மா நீ என்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. நான் வளர்ந்த அப்புறம் ஒரு நல்ல வீரனாகணும்னு எதிர்பார்த்தாங்க. எந்த தப்பு செய்யாத ஒரு நேர்மையான மனுஷனா வாழணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்பா அம்மா அத்தை, என் கடமையை முடிச்சிட்டேன். உங்க மூஷோபாய் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்.
அத்தை, அந்த ராணுவ படைய அரசாங்கமே வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. இனி நம்மளுடைய நாடு எந்த பயமும் இல்லாம இருக்கும். நீங்க இவன்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த ஹூ இருக்கானே, அவனை இவன் கொல்லல. அரசாங்கத்துக்கிட்ட அவனை இவன் ஒப்படைச்சிட்டான். அதுக்காக நீங்க இவனை மன்னிச்சிடலாம். அப்புறம் எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. இன்னமும் நாங்க எல்லாரும் ஒன்னதான் இருக்கோம். ஆனா அவங்க யாருக்கும் சண்டை போட்டு வாழ்றதுல விருப்பமே இல்லை. பணக்காரங்க கிட்ட இருக்க பணத்தை ஏழைக்காக எடுத்து கொடுக்கறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்க. ஆமா, நீங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் நாங்க சரியா செய்ய போறோம். நம்மளுடைய அமைப்பையே மொத்தமா நாங்க மாத்திரதா இருக்கோம். அதாவது மக்களை பாதுகாக்கிற மாதிரி. மக்களையும் அவங்க சொத்தையும் நாங்க பாதுகாப்போம். எல்லாத்தையும் பார்த்துப்போம். அத்த, இதுக்கு பேரு ஷாவ் பாதுகாவல் நிலையம். இது எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல. இதுக்கு பேசாம பழைய மாதிரியே இருக்கலாம். ஷாவோ பாதுகாப்பு அமைப்பு. நல்லாவே இல்ல, பழசா இருக்கு. இந்த காலத்துக்கு செட் ஆகுமா? அதுக்கு பேசாம பாதுகாப்பு நிலையம்னே இருக்கட்டும். பேர் எப்படி வச்சா என்னப்பா? நம்ம செய்யற வேலை தானே முக்கியம். அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்ப அந்த பேரை வைக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். அதுதான் வேண்டாங்கிறல்ல. இதே சொல்ற, நீயே சொல்லு. எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் எதுவா இருந்தாலும் சரி. ஆமாமா.心中有一座桥，梦想开始地方。说爱你，却不敢开口。现实无情折磨，泪水填满了河。爱人就停驻在两岸。恨都已被放逐，牵你的手被紧锁，只有心在呼喊着，只有梦在牵引着。爱恨都已成传说，只剩心中那座桥，刻下你的纹路流传百年。心中有一座桥，梦想开始地方。说爱你，却不敢开口。现实无情折磨，泪水填满了河。爱人就停驻在两岸。恨都已被放逐，牵你的手被紧锁，只有心在呼喊着，只有梦在牵引着。爱恨都已成传说，只剩心中那座桥，刻下你的纹路流传百年。爱恨都已被放逐，牵你的手被紧锁，只有心在呼喊着，只有梦在牵引着。爱恨都已成传说，只剩心中那座桥，刻下你的纹路流传百年。爱恨都已被放逐，牵你的手被紧锁，只有心在呼喊着，只有梦在牵引着。爱恨都已成传说，只剩心中那座桥，刻下你的纹路流传百年，刻下你